விஜய் கர்நாடகா போறாரா இல்லையா? இந்த முதலமைச்சர் அந்த முதலமைச்சர சந்திச்சு காவேரியில தண்ணிய திறக்க வச்சு வாங்கிட்டு வந்துருவாரா இல்லையான்னு ம். ஒரு பக்கம் விவாதம். முதல்ல யாரு கூப்பிட்டா? எப்ப அழைப்பு விடுக்கப்பட்டது? எதுவுமே சொல்லாம விவசாயிகள, கட்சிகள கூட்டாம நீங்க எப்படி போவீங்கன்னு அன்புமணிலேருந்து பலரும் ம். விமர்சிக்கிறாங்க. அமைச்சர்களும் மாத்தி மாத்தி பேசுறாங்க. ஒருத்தர் ஆமாங்க போறாருங்கிறாரு, இன்னொருத்தர் இல்ல இன்னும் முடிவெடுக்கல, இன்னும் உறுதிப்படுத்தலங்கிறாரு. மறுபடியும் போறாருன்னு சொன்னவரே வெளியில வந்து இறுதிக்கட்ட முடிவை தலைமை அறிவிக்குங்கிறாரு. முதல்ல அதான் இப்ப யார் கூப்பிட்டாங்க அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய சிக்கல். தமிழ்நாட்டுல பார்த்தா டிகே சிவகுமார் தான் கூப்பிட்டாரு அப்படின்றாய்ங்க. பிபிசி ஹிந்தியில பார்த்தா விஜய் தரப்புலேருந்து கோரிக்கை வச்சாங்க. இன்னும் டிகே சிவகுமார் முடிவு எடுக்கல அப்படின்றாங்க. அப்படி நீங்க கூப்பிட்டீங்களா? அல்லது அவர் கூப்பிட்டாரா? இந்த பேச்சுவார்த்தையை ஏற்பாடு செய்வது யார்? யா- இல்ல நீங்க 2 பேருமே சொல்லாம, வேறு யாரோ ஒரு புரோக்கர் இந்த பேச்சுவார்த்தையை ஏற்பாடு பண்றாங்களா? யார் கூப்பிட்டு யார் போறீங்க அப்படிங்கிறதே இன்னும் வெளிப்படையா வைக்கப்படல. பொலிட்டிக்கலான பவர் புரோக்கர்ஸ் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ம். இப்போ இப்ப இதுல முதல்ல முதல்ல வினோத் ம். வேளாண் துறை அமைச்சர். அவர் தான் இத உறுதி பண்ணார். அவர் அமைச்சர் உறுதி பண்றாரு, வேளாண் துறை அமைச்சர் உறுதி பண்றாருன்னா, இந்த தகவல் வதந்தி கிடையாது. ஆகஸ்ட் முதல் வாரத்தில் 3ஆம் தேதிங்கிற மாதிரி முதல்ல சொல்லப்பட்டது. ம். ஏன்னா இது 3 நாளாக விவாதமாகி விவாதத்தில் நடந்ததில் நான் பங்கேற்றதில் பேசும்போது அப்போ 5ஆம் தேதி பட்ஜெட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி போய் தண்ணியை விட சொல்லிட்டு வந்து வேளாண் பட்ஜெட் 6ஆம் தேதி தாக்கல் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற ரேஞ்சுக்கெலாம் அது விவாதிக்கப்பட்டது. ஸோ விவசாயத்துறை அமைச்சர் உறுதிப்படுத்தியதை ராஜ்மோகன் மறுத்தார். கல்வி அமைச்சர். அவர் கல்வி அமைச்சருக்கு அது உறுதிப்படுத்தப்படாத தகவல். ஆனா வேளாண் துறை அமைச்சருக்கு அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். அவர் வந்து செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சராக கூட அதை சொல்லியிருந்துக்கலான்னு வைங்க. ம். ஆக மொத்தம் அதை என்ன பண்ணிட்டார், இல்லை அது உறுதிப்படுத்தப்படலை அப்படின்னுட்டார். அவர் ஒரு மாற்று கருத்து சொன்னதும் மறுபடியும் யூட்டர்ன் அடித்தா அங்கே அமைச்சர் வினோத் அவர்கள் இல்லை இன்னும் மேல இருந்து வரும் வரும் மழை வரும். அப்படிங்கிற வகையில் அவர் அதில் ஒரு யூட்டர்னை போட்டு நகர்றதையும் பார்க்க முடியுது. இப்போ கேள்வி என்னென்னா இல்லை, இதுல இருந்தே முதலமைச்சருக்கும் வேளாண் துறை அமைச்சருக்கும் இடையில இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் கேப் அப்படிங்கிறது எவ்வளோ பெருசா இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப சின்ன சாம்பிள் இது. ஒரு வேளாண் துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் கர்நாடகாவுக்கு போறாரா போகலையான்னு தெரில. முதல்ல போறாருன்னு சொல்கிறாங்க, அப்புறம் போகலன்னு சொல்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க சொல்கிறத கேட்டு அப்புறம் ஐயோ நம்ம ஏதாவது சொல்லி வம்பாயிட போகுது, இப்போ வேற கேபினெட்டை ஷஃபில் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஷஃபிலில் நம்ம பேரை சேர்த்து போகிறாங்க. நம்ம பெரிய உள்ள சேர்த்துட்டார். ஆக்சுவலாக அவர்கிட்ட மேட்டூர் அணைன்னு கேட்கும்போது அவர் வேகமாக போய் காரில் ஏறினது ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருக்கும். அந்த வீடியோ வைரல் ஆச்சு. ரிப்போர்ட்டர் சார் மேட்டூர் அணை திறப்பு சார், குறுவை சாகுபடிங்கிறாங்க. அவசரமாக அப்படியே போய் காரில் ஏறி அவர் போன அந்த வீடியோ வேறு எதுக்கும் வந்த நிகழ்ச்சியில் அப்புறம் வந்தா இதில் தான் சபாநாயகர். இதனால தான் அவர் என்ன நுட்பமாக போன வாரத்தில் ஒரு இதில் பேசும்போது ஜனநாயகன் பார்த்தா மூளை சுறுசுறுப்பாகும் விறுவிறுப்பாகும்னார்ல, அதில் கூடுதலாக இது வேறு ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் எதற்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இது என்ன நிகழ்ச்சியோ அந்த நிகழ்ச்சி சம்மந்தப்பட்ட கேள்வியை மட்டும் கேளுங்க, எல்லா கேள்வியும் எல்லா இடத்துலையும் கேட்காதீங்கன்னா ஒரு வார்த்தை சொன்னார். அப்படி பார்த்தா பத்திரிகையாளர்களுக்கு வேலையே கிடையாதுங்கிற அளவுக்குலாம் போயிடும். போக்குவரத்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி தான் டெல்லியில் இவ்வளோ பெரிய பிரச்சனை. தமிழ்நாட்டிலே 1000 பிரச்சனை இருக்குங்க. டெல்லியை பற்றி நாங்கள் அந்த ஊருக்கு இன்னும் பஸ்ஸே விட முடியாமல் கஷ்டத்தில் இருக்கிறோம். நீங்கள் அது குறித்து இது பண்ணுங்கள். எத்தனால் 20 பற்றி போக்குவரத்துறை அமைச்சிட்டு ஏதாவது கேட்டோம்னா ஏதாவது கருத்துக்கள் கூட வாய்ப்பு இருக்குது. E20 ஜனதா பார்ட்டியை பற்றி கூட அவர்கிட்ட கேட்டால் ஒரு வேளை கருத்து சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு எரிசக்திக்கு நம்ம அமைச்சர் வைக்க முடியாது, அது அங்கே அவங்கக்கிட்ட இருக்கிறதுனால. இப்போ என்ன கேள்வி வரும்னா, இவ்வளவு குழப்பங்கள் இருக்குல்ல, முதல்ல டிகே சிவகுமார் நீங்களோ அழைச்சது யாருங்கிறது ஒன்று, அஜெண்டா என்னங்கிறது அதை விட முக்கியமானது. அழைச்சதை விடவும் யார் அழைக்கிறாங்களோ ஹோஸ்ட் தான் அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்போ என்ன அஜெண்டான்னு நீங்கள் சொல்லாமல் எதுக்கு கிளம்பி போகிறீங்க? இந்த இடத்துல தான் அன்புமணி கேட்டார். இல்லை, இது முதல்ல அவங்க வினோத் உறுதிப்படுத்துகிறார். உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு கடுமையான எதிர்ப்பு வருது. அந்த உறுதிப்படுத்தினதுக்கு விவசாய சங்கங்கள், பிஆர் பாண்டியன்லேருந்து விவசாய சங்கங்களை சேர்ந்த பலரும் எதிர்க்கிறாங்க. யாரை கேட்டு முதல்வர் அங்கே போய் சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்புறம் அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்த உடனே ஸ்டாண்டு மாறுது. அந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான. அதாவது செய்தியை கசிய விட்டு ஆழம் பார்த்துட்டு செய்யலாமா வேண்டாமாங்கிற
ஒரு டைலமாக்கு போகிறாங்களாங்கிறது தான் நம்ம கவனிக்கணும். இப்போ உடனே இன்னைக்கு இதுக்கப்புறம் கூட்டம் கூட்டி அவர் பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னா கடந்த 4 நாட்களாக முதலமைச்சர் தலைமைச் செயலகம் போல் அது பிரச்சனை இல்லை, ஃபைல்ஸை வர சொல்லி கூட பார்த்துருந்துருக்கலாம். பட் அலுவல்கள் தடைபட்டதாக தான் தெரிகிறது. பட்ஜெட் இருக்கிறதுனால இன்றைக்கி பட்ஜெட் தொடர்பாக 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் கூட்டத்தை உள்ளே கொண்டு வந்து அதுக்கு ரிலேட்டடாக ஃபுட் கார்பரேஷனு அப்படி பல துறை சார்ந்தவங்கள உள்ளே கூப்பிட்டு வந்து வருவாய்த்துறை எல்லாம் சேர்ந்து டிஸ்கஷனுக்கு உட்காடுறாங்க. அப்போ நீங்கள் இந்த பட்ஜெட்டுக்கு முன்பாக முதல் பட்ஜெட்டுக்கு 2 நாளைக்கு முன்பாக முதலமைச்சருக்கு இல்லைன்னா அந்த இடத்துல ஆக்டிங் எல்லாம் யாரும் உட்காந்து இல்லை முடிவுகள் இருக்கிற சிக்கலாக இருக்கும் போது அப்படி பயணம் செய்வாங்களானே ஒரு கேள்வி இருந்தது. இப்போ அஜெண்டாவை நோக்கி நம்ம நகர்த்தோம்னா மேகதாதுல அவங்க கட்டுறதுக்கு வழியே கிடையாது. லோயர் ரைப்பாரியன் ஸ்டேட்டாக இருக்கும், ஒரு 6 பாய்கிறது அப்படின்னா அதனுடைய அந்த கடைமடை பகுதியில் இருக்கக்கூடிய பாசன பகுதிக்கு தான் உரிமை ஜாஸ்திங்கிறது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சட்டம். காவிரி விவகாரத்துலையும் அப்படி தான். நம்மளை கேட்காம அவங்க ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க முடியாது நம்மளுடைய கன்சென்ட்டு இல்லாமல். இதில் அப்படி இருக்கும்போது முதல்ல கூப்பிட்றாங்கன்னே வச்சுப்போமே, 2 தரப்பு பேசணும்னா சம்மந்தம் இல்லை. அதில் ஒரு பார்ட்டி சைடுக்கு அவங்க இடத்துக்கு மேலே நம்ம ஏன் போகணுன்னு கேள்வி வரும். இதில் ஏற்கனவே சில சந்திப்புகள் நடந்திருக்கு, கடந்த காலங்களில் சில சந்திப்புலாம் நடந்திருக்கு. அந்த சந்திப்புலாம் பார்த்தோம்னா உச்சநீதிமன்றம் சொல்லி உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் நடந்த சந்திப்பு. யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னே தெரியாமல் ஒரு சந்திப்பு நடக்காது. ஏன்னா இது 2 ஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இதில் ஒரு முடிவு எடுக்கிறோம். இது வந்து ஆல்ரெடி நீதிமன்றங்கள் பல முறை தலையிட்ட சிக்கல், நீதிமன்றத்தில் போய் இன்னும் அது வந்து முடியாமல் இருக்கக்கூடிய சிக்கல். அப்போ இதில் வந்து உங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பார்ட்டி யார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. கடந்த முறை வந்து 96, 97லலாம் வந்து இந்த சந்திப்பு நடந்திருக்கு. அப்போ உச்சநீதிமன்றம் பார்க்க சொல்லி அன்னைக்கு கலைஞரும் கர்நாடகா சேர்ந்தவங்க சந்திச்சாங்க. ஜேஹெச் பாட்டில் என்னன்னா இதுக்கு முன்பாக இவங்க இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, தனிப்பட்ட முறையில் அவர் பேசி அன்பால் ஜெயிப்பார்னு ஒரு குரூப் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 4 முறை 4 முதலமைச்சர்கள் பல்வேறு காலகட்டங்களில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அது ஒருவேளை பர்சனல் ரேப் போனாலும் ஒரு முறை தண்ணி திறந்து விட்டுருக்கலாம், சத்தம் இல்லாமல் பண்ணியிருக்கலாமே தவிர நிரந்தர தீர்வை இதை கொடுக்கவே இல்லை. காமராஜர் நிஜலிங்கப்பா சந்திப்பு, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலைஞருக்கு முன்பாகவே எம்ஜிஆர் இருக்கும் பொழுது அவர் ஹெக்டேவை சந்தித்தார், ராமகிருஷ்ண ஹெக்டேவை. பிறகு கலைஞர் இருக்கும் பொழுது ஜேஹெச் பாட்டில், ஜேகே பாட்டில் நினைக்கிறேன் 5 கட்ட பேச்சுவார்த்தையாகவே அது நடந்தது 96, 8 அந்த காலகட்டத்தில். இந்த கடைசியாக ஜெயலலிதா அவர்கள் அங்கே ஜெகதீஷ் ஷெட்டர் இருக்கும்போது 2012 ஒரு சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. இந்த 4மே தீர்வை கொடுக்காத போது இந்த 4ம் இருதரப்பு பேச்சுவார்த்தையாக போன காலகட்டத்தில் அதில் சொல்யூஷன் வராதப்ப இவர் போவது மட்டும் நிரந்தர தீர்வாக எதை கொடுக்கும்னு ஒரு கேள்வி இருக்குது. 2வது இப்போ இன்னைய தேதி ஏறத்தாழ இந்த 5ஆம் தேதி வந்ததுன்னா இந்த பட்ஜெட்டு நாளில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 1.5 மாதம் ஆகிடுச்சு. நீங்கள் குறுவைக்கு மேட்டூரை திறந்து விட்டுருக்க வேண்டிய 1.5 மாதமாக தண்ணி கிடையாது. பல இடங்களில் கரண்ட்டு கட்டு எக்கச்சக்கமாக இருக்கிறது. அதனுடைய நீட்சியாக கரண்ட்டு கட்டினுடைய நீட்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மோட்ரு போதுமான அளவுக்கு மோட்ரு இறைக்கிறதுக்கான வழி இல்லை. இறைச்சாலும் பவர் கட்னால காயில் போகக்கூடிய சூழல் உருவாகுது. விவசாயிகள் எக்மோர் வரைக்கும் வந்து போராடக்கூடிய சூழலும் வந்துருச்சு. ஆனாலும் இப்போ இந்த விவகாரத்துக்கு எல்லாம் குறுவை சாகுபடிக்கான நீர் குறித்து நீங்கள் இப்போ வரைக்கும் கருத்து தெரிவிக்கலை. எப்போ வரும்னாச்சும் ஏதாச்சும் சொல்லணும். அவங்க 28 டிஎம்சி வர வேண்டிய இடத்துல 3 டிஎம்சி என்னவோ தான் வந்திருக்கு. அவங்க நாங்கள் ட்ராட்டில் இருக்கோம், வறட்சியில் இருக்கோம். இதில் என்னென்னா இப்போ அவர் முதலமைச்சர் ஆகிட்டார். துணை முதலமைச்சரான காலகட்டத்திலேயே இருக்கும்போது ஒரு 1.5 மாதங்களுக்கு இல்லை 2 மாதங்களுக்கு முன்பாக டிகே சிவகுமார் சொன்னது, இங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் நமக்கான குடிநீருக்கு மட்டும்தான் போதுமானதாக இருக்கும். கர்நாடகாவினுடைய காவிரி டெல்டாவில் இருக்க விவசாயிகளுக்கே தண்ணீரை எதிர்பார்க்காதீங்க, அதிக தண்ணீர் தேவைப்படுற பயிரை நீங்கள் சாகுபடி பண்ணாதீங்கன்னே 2 மாதத்துக்கு முன்னாடி காவிரி ஓரத்தில் இருக்கக்கூடிய கர்நாடக விவசாயிகளுக்கே டிகே சிவகுமார் சொல்லிட்டாரு. பெங்களூரினுடைய குடி தண்ணீர் தேவைக்கே நம்ம இப்போ சிக்கலில் இருக்கிறோம், இருக்கக்கூடியது 55 தான் இருக்குது, இது பத்தாது அப்படின்னு அவர் பதிவு பண்ணுறாரு. ஒரு 15 நாளைக்கு முன்பாக இந்த மாதம் டெல்லியில் இந்த காவிரி மேனேஜ்மெண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியில் கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் அவங்க சொல்லி ஒரு 2 வாரம் டைம் கொடுங்க அப்படின்னு. நாங்கள் எதுக்குன்னா 2 வாரம் போய் அமைதியாக இருப்போம், மழை வந்ததுன்னா நமக்கு பிரச்சனை தீர்ந்து போயிடும் அப்படின்னு காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியே அவங்க நடத்தி இந்த ரெகுலேட்டரி போர்டு கூட்டத்தில் மழைக்கு வந்தால் நம்ம பிரச்சனை தீர்தான்னு பார்ப்போம், போயிட்டு 2 வாரம் கழிச்சு வாங்கன்னு நாங்கள் அது நாளை அல்லது நாளை மறுநாள் திரும்ப அந்த கூட்டங்கிறது நடக்க போகுது. அப்போ நீங்கள் மத்திய அரசோ இல்லை நீங்கள் ஒழுங்குமுறை வாரியமோ ஆணையமோ ரெகுலேட்டரி போர்டோ எதை அமைச்சாலும்
இதை வாங்கி தர வேண்டிய ரைட் ராயல் ஷேரை வாங்கி கொடுக்க முடியுது. ஆனால் இல்லை. காரணம், இதற்கு முன்பாக மத்தியில் இருந்த எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் ஹோல்டு இல்லை, ஆனால் கர்நாடகாவில் ஹோல்டு இருக்குது ஆளுங்கட்சியாவோ எதிர்கட்சியாவோ வர்றதுக்கு. எனவே பாராமுகமாக தமிழ்நாட்டினுடைய உரிமை கிடைக்காமல் இருந்ததை மௌனமாக தலையிடாமல் வேடிக்கை பார்த்துருக்கிறதுக்கு முன்பாக இருந்த எல்லா அரசுகளுங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ அதன் அடிப்படையில் இப்போ ஒருவேளை இவர் ஆஃப் த இதில் நாங்கள் செட்டில் பண்ணுறோம்னா, ஏன் நீங்கள் டெல்லியில் ராகுல் அவர்கள் ஒரு கூட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடாது? ராகுல் வீட்டிலே வச்சு நடத்துங்க. நட்பு ரீதியிலாக ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் நாங்கள் போயிருக்கிறோங்க, எங்களுக்கு வேண்டாங்க, இருதரப்பு நல்லுறவு, 2 தரப்பு மக்கள். இதே டிகே சிவகுமார் வந்து தேர்தலுக்கு முன்னாடி விஜயை பார்த்து ஒரு இம்மெச்சூரான நடிகர், அவருக்கு அரசியலை பற்றி எதுவுமே என்ன தெரியும் அப்படின்னுட்டு ஸ்டாலினோட ஒரே மேடையில் அதை முடிச்சுட்டு ஏர்போர்ட்டில் நின்று அந்த பைட்டை கொடுத்தாப்புல. எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது, ஒருவேளை அந்த நம்பிக்கையில் தான் வர சொல்லியிருக்காரோ இன்னும் தெரியல. எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது, இன்னும் இவர்கிட்ட பேசி நம்ம மேகதாதுக்கு கையெழுத்து வாங்கிடலான்னு. ஆக்சுவலாக அங்கே யாரோ ஒரு அமைச்சரா இல்லை ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் லெவலில் இல்லை ஒரு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட லெவலில் இல்லை பாஜக ட்ரிகர் பண்ணாங்களான்னு தெரில, மேகதாதுவை கட்டுங்க, உங்கள் ஆதரவில் தான் அங்கே ஆட்சியே நடக்குது, நீங்கள் நினச்சா ஆட்சியே கவுக்கலான்னு பிஜேபிக்காரங்க அதை ட்ரிகர் பண்ணி கிளப்பி விட்டாங்க. நீங்கள் வந்து மேகதாது கட்டுங்க, விஜய் எப்படி எதிர்க்கிறாருன்னு பார்ப்போம், ஏன்னா காங்கிரஸ் நினச்சா தான் அவங்க ஆட்சியே நிற்காதுலாம் பேசினாங்க. இங்கே பார்த்தா இருக்கிற 2 அமைச்சர்கள் ஒரு இம்மி அளவும் கூட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு மாணிக்கம் தாகூர் ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணார். மாணிக்கம் தாகூர் கருத்து அவர் சொந்த கருத்து, அது டிஎன்சிசி கருத்து இல்லைன்னு சொல்கிறது யாருன்னு பார்த்தா கர்நாடகாவினுடைய கேபினட் அமைச்சரும் மல்லிகார்ஜுன கார்கேவின் மகனுமான பிரியங்கார்கே. அவர் ஒரு தனி நபர், கட்சி தலைவருங்க, அவர் கருத்தெல்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தாக எடுக்க முடியாது. அவர் பாட்டுக்கு கர்நாடக காங்கிரசினுடைய ஸ்டாண்டு, அதை மௌனமா கட்டக்கூடாதுங்கிறது தமிழ்நாடு காங்கிரஸின் ஸ்டாண்டு கிடையாது. இதுல சிக்கல் என்னன்னா, எங்க கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும்னா, காங்கிரசினுடைய அகில இந்திய தலைவரே கர்நாடகாவை சேர்ந்தவர், கர்நாடக பூர்வீகத்தை சேர்ந்தவர்கிறத நம்ம அடி போட்டுட்டு பார்க்கணும். இப்போ கார்கே அவர்கள்ட்ட இந்த பஞ்சாயத்து போனாலும் ஒரு தரப்பு நீங்கள் அங்கேருந்து தான் விளைஞ்சி வரீங்க, நடுவில் ஒரு கூட்டம் நடத்தி டிகே சிவகுமார் டிகேஎஸ்னு கத்தனை தான் ஒரு டென்ஷன் ஆகி எல்லாம் அமைதியாக இருங்க, இது ஒரு தனிநபருக்கான கூட்டம் இல்லை, நம்ம காங்கிரஸ் கட்சியாக கூடியிருக்கிறோன்னு அவர் சொல்கிறார். திரும்ப டிகேஎஸ்னு கத்துறாங்க, உங்கள் பூரா பேரையும் நான் கட்சியை விட்டு நீக்கிடுவேன், கேமராவில் வீடியோவில் ஜூம் பண்ணி பார்த்து உங்களை நாங்கள் கட்சியை விட்டு மொத்தமாக நடவடிக்கை எடுப்போம்னு ஒரு டென்ஷன் ஆகி மேடையிலே கிட்ட சித்தராமையா இருக்கார், இங்கிட்ட இவர் இருக்கார், அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று ஒரு 3-4 நாளில் நடந்த சம்பவம் அது. அப்போ அவங்களுக்குள்ள அந்த உள்ளடி அரசியல் மற்ற விஷயங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே உள்ளுக்குள்ள பிரச்சனை ஹெவியாகி தான் நான் தேர்தல் அரசியலை விட்டே விலகுகிறேன்னு சித்தராமையா வேறு அறிவிச்சிருக்காப்புல. 2028க்கு நான் எலெக்ஷனில் போட்டியிட மாட்டேங்கிற நிலைமை இன்னொரு எஸ்எம் கிருஷ்ணாவாக அவரை கொண்டு வந்து காங்கிரஸ் நிப்பாட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது பேக் ஃபயர் ஆகுது இல்லை. தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன் இப்போ வரைக்கும் ஆமாம் இல்லைங்களா, இது அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இப்போ இவர் அங்கே போயிட்டு இல்லை அப்படின்னு அது பேசி முடிச்சுட்டு வந்த பிறகு மேகதாதுவில் நாங்கள் கட்டுவோன்னு அவங்கக்கிட்ட சொல்லிட்டோம், அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு டிகே சிவகுமார் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாருன்னு வைங்க, விஜய் அவர்களுடைய இமேஜ் இருக்குல்ல, அது மொத்தமாக சுக்கலாக உடஞ்சி நொறுங்கிறோங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவலியாக சிக்கலாக அவர்களுக்கு மாறி இருக்கிறது. நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது. இவர் ஆக்சுவலாக உள்ளபடியே ரொம்ப ப்ரோஆக்டிவாக இருக்கணும்னா திட்டம் டக்குன்னு வெளியே தெரியாமலே போய் கொள்ளூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வந்தார் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ப்ரோஆக்டிவாக கூட செய்திருக்க முடியும். இதில் என்னென்னா 2 முதலமைச்சர்களுடைய பதவியேற்புக்குமே சதீசனும் சரி டிகே சிவகுமார் 2த்துக்குமே முதலமைச்சர் விஜய் போகலை. அப்போவே அது வந்து மோடி கோச் பாருங்கிறதுக்காக இல்லை பாஜகவை தொல்லப்படுத்த வேண்டாம், நேரடியாக காங்கிரஸோடு தொடர்ப வேண்டாம்லாம் சொல்லப்பட்ட நிலையில் இப்போ வேளாண் பட்ஜெட்டில் நீங்கள் எவ்வளோ நாள் அறிவிங்க சார், எவ்வளோ நிதி வேணாலும் ஒதுக்குங்க, தண்ணி வருமா இல்லையான்னு கேட்குற விவசாயிகளுக்கு பதில் சொல்லாமல் உங்களால் செய்ய முடியாது என்பதற்காக ஏதோ ஒரு வகையில் ஒரு விஷயத்தை முன்னெச்சரிக்கையாக செய்யலாம்னு நினச்சாங்க. ஆனால் அது பேக் ஃபயர் ஆன உடனே அதுவுமே ஆப்டிக்ஸ் தான், தண்ணீர் வாங்க முடியுமான்னு அதுக்கான கேள்வி வேறு. சமீபத்தில் அந்த காவிரி ஒழுங்குமுறையான அந்த இது கூட்டத்தில் கூட ரெகுலேட்டரி அத்தாரிட்டியில் குறைஞ்சபட்சம் 2 பேரும் சண்டை இல்லாமல் குடி தண்ணீருக்காகவாச்சும் இருக்கிறத பகிர்ந்துக்குவாங்க. அதாவது உச்சநீதிமன்றம் சொல்லி செய்யாததை, ஒன்றிய அரசு சொல்லி செய்யாததை, மேலான ஆணையம் சொல்லி, நடுவர் மன்றங்கள் சொல்லி செய்யாததை விஜய் போய் சாதிச்சு விட்டு வருவார் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த கட்டமைப்பு இப்போ கடைசியில் இப்போ நேற்றிலிருந்தே
நேற்று முன்தினமா 2 நாளா அரசு பேருந்துகள் பார்டர் தாண்டி போலங்க. ஆமா, நேத்து ஓசூர் எல்லையில தமிழ்நாடு பேருந்து எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்கு. அங்க கன்னட ரக்ஷணா அமைப்பினுடைய தலைவர் வந்து அவர் பேட்டி கொடுக்குறாப்புல. வட்டால் நாகராஜா அவர் டீமா இல்ல இவர் தனியா போல ஏற்கனவே இருக்கு. கன்னட ரட்சிக வேதிகை அந்த அமைப்பு தான், ரக்ஷண வேதிகைங்கிற அமைப்பு தான் தமிழ்நாட்டினுடைய பேருந்துகளை எல்லாம் கொளுத்துனது, ம். அடிச்சது. மிகப்பெரிய அந்த ஒரு இது 2016ல ஒரு ஓடிட்டு மிகப்பெரிய வன்முறை அது என்ன நடந்தது. நீங்க மேகதாதுவை பத்தி உங்களை கூப்பிட்டு பேசி என்ன அவர் யாரு நமக்கு கட்டலாமா வேண்டாமான்னு சொல்றதுன்னு அவங்க ஒரு போடு போட்டாங்க. இங்க வந்து லட்சக்கணக்கான தமிழர்கள் கர்நாடகால பெங்களூர்ல இருக்காங்க, அவங்களுக்கும் சேர்த்து தான் நாங்க தண்ணி மேகதாது கட்ட போறோம்னு அவங்க ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. இந்த ஜனநாயகன் படத்தை பார்த்து நம்ம அமைச்சர்கள் இந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் நடுவில் ஒரு பக்கம் நீட்டு, இன்னொரு பக்கம் காவிரி போராட்டம், அங்கே வாட்டாள் நாகராஜிலேருந்து எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம அமைச்சர்கள் உட்காந்து கடைசி படம்பான்னு கண்ணீர் விட்டதை பார்க்கும்போது எனக்கு அந்த பழைய போஸ்டர் ஒன்று ஞாபகம் வந்துச்சு. இந்த அதிமுகவில் வந்து ஜெயலலிதா கைது செய்யப்பட்டப்போ பெங்களூர் சிறைக்கு அவங்களை கொண்டு போனப்போ ஒரு குழந்தை அழுகுற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு காவிரியை வச்சுக்கோ அம்மாவை கொடு அப்படின்னு கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்தது. இங்கே அமைச்சரில் உட்காந்து இங்கே காவிரி வரலன்னு போராடிக்கிட்டு இருக்காங்க, கடைசி படம்பா அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க. ஏறத்தாழ அந்த ரெக்ரியேஷன் தான் கரெக்டு தான். யோசிச்சோம்னா ஏதோ ஒரு வகையில் அதோட பொருந்தி போகுதுன்னு தான் பார்க்கணும். எனக்கு என்னமோ இதில் இன்னொரு ஆங்கிள் பேசப்பட்டது. ப்ரொடக்ஷன் நிறுவனம் கேவிஎன் கர்நாடகாவை சேர்ந்த நிறுவனம். நீங்கள் அவரை தான் கொண்டு போய் டெல்லி பிரதிநிதியாகவும் போட்டுட்டீங்க. டெல்லி பிரதிநிதி தலைமையில் இதை ஏன் அங்கே கூப்பிட்டு அவர் பேசக்கூடாது, அவர் வாங்கி தரலாமே. அவரே ஒரு கர்நாடகா அவரே பூர்வீகம் தானே. உடனே அவர் வந்து ஆந்திராவில் பிறந்தாருன்னு அமைச்சர் நிர்மல்குமாரா இல்லை ஆதவர்ஜுனா சொன்னாங்களான்னு தெரியல. சரி, அவருக்கு அங்கே கம்பெனி இருக்குது, தொழில் இருக்குது, அவரே கூட இதை செய்யலாமே. இங்கே கேள்வி இருக்குது. இதில் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் ஏதாவது காவிரின்னு வாய் திறந்தீங்கன்னா அங்கே ஓடக்கூடிய தேட்டர்கள் அந்த வசூல் பாதிக்கப்படும் என்பது மொத்தமாக இழுத்து மூடப்படும் வாய் திறந்தா. அதனால தான் இந்த விஷயத்தை அமைதியாக நகர்த்துகிறார்கள் அரசாகவே அப்படிதான்னு ஜூவியில் ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க. ஸோ படமெல்லாம் ஓடி முடிஞ்ச பிறகு காவிரி குறித்து நம்ம பேசிக்கலாம், எங்கிட்டோம்னா ஊர் பக்கமே போக முடியாது அப்படின்னு அரசு தரப்பு அப்படிங்கிறதாக அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது பார்ப்போம் இது எந்த அளவுக்கு போகுது, என்ன ஆக போகுது, எதுக்கு இதை கிளப்பி விட்டாங்களோ அதுவே இப்போ பேக் ஃபயர் ஆகி அவங்களே ஒரு பின்னடைவை சந்தித்து இருக்கிறார்கள். பார்ப்போம் இது என்ன, அது இவங்களே ட்ராப் பண்ணுறாங்களா இல்லை அவங்க வர வச்சு வேறு எதுவும் அவங்க திட்டம் வச்சுருக்காங்களா, யாருடைய கணக்கு செல்லுது பலிக்குதுன்னு பார்ப்போம்.